இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பார் அதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த நாளை நினைவு கூறும்படியா இந்த நாளிலே உலகமெங்கும் அதற்கான ஆராதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பார்க்கும் பொழுது அழகாக வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறாராம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர். தன்னுடைய குமாரனையே அப்படித்தான் உயிர்ப்பித்தார், தமது ஆவியினால் உயிர்ப்பித்தார். அதே போல குமாரனை உயிர்ப்பித்த அந்த ஆவியானவர், அந்த ஆவி உங்களுக்குள் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் அவயங்களும் கூட உயிர்ப்பிக்கப்பட்டு விடுமாம், வாழ்க்கையை மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. உதாரணத்துக்கு இயேசுவின் சீஷர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 12 பேர் 3.5 ஆண்டுகள் ஊழியத்திலே கூட இருந்தார்கள். ஆனால் எந்த மாற்றத்தையும் அவர்களுக்குள்ளே பார்க்க முடியவில்லை. ஜபிக்க சொல்லுகிறார், அவர்களால் ஜபிக்க முடியவில்லை. உபவாசிக்க முடியவில்லை. என்ன ஏராளமான நடவடிக்கைகளை பார்த்து மற்றவர்கள் குறைதான் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இயேசு எதிலுமே அவர்களை விட்டுக் கொடுக்கவில்லை. கடைசியில் கூட இருந்த ஒருவனை இயேசுவை காட்டிக் கொடுத்து விட்டு அவன் வாழ்க்கையும் காலத்திற்கு முன்பாகவே சாகிற ஒரு நிலைமையிலே தற்கொலை பண்ணி கொண்டான். சிலுவை அண்டை யோவானை தவிர மற்ற எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. கடைசியில எல்லாருமே மீன்பிடிக்க பழையபடி போய்விட்டார்கள். யோசித்து பாருங்கள், பின்மாற்றம், சோர்வு. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களை சந்திக்கிறார். அதற்கு பிறகு மாற்றங்கள் இல்லை. ஆனால் எருசலேமிலே போய் இருக்க சொல்லுகிறார். கீழ்ப்படிந்து அமர்ந்திருக்கிறார்கள். நடந்தது என்ன? தேவனுடைய ஆவியானவர் அங்கு அனுப்பப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். தேவ ஆவினால் நிரப்பப்படுகிறார்கள். ஒரு புது வல்லமை, செத்து போன நிலைமையில இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, எந்த விதத்திலும் உயிர்ப்பிக்கப்படாமல் சோர்ந்து போன இருந்த அவருடைய வாழ்க்கை, எதிர்காலை குறித்த கேள்வியும் குழப்பமும் இருந்த அவருடைய சூழ்நிலை தலைகளாய் மாறிவிடுகிறது. பயம் எங்க போனதுன்றே தெரியவில்லை. தைரியமாக எழுந்து இயேசுவை குறித்து எல்லா இடத்திலும் பிரசங்கித்தார்கள். தங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த எல்லா போராட்டங்கள், மரண காரியங்களை குறித்தும் சற்றும் பயப்படவில்லை. மரிப்பதற்கும் நாங்கள் ஆயத்தம் என்று சொல்லி அப்படிப்பட்ட தைரியம் அவர்களுக்கு வந்ததற்கு காரணம் இந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அளவில்லாமல் அவர்களை நிரப்பினதில் தான். கடைசி மூச்சு வரை பின்வாங்காமல் வாழ்ந்து சாதிச்சுட்டு போனாங்க. இயேசுவை காண்பித்துட்டு போனாங்க. இயேசுவுக்காக மரிப்பதை பெரிய பாக்கியமாக கருதினார்கள். வாழ்க்கை அந்த அளவு உயிர்ப்பிக்கப்பட்டது. இந்த நாளிலும் கூட நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆதி அன்புக்கு நேராக திருப்ப விரும்புகிறார். நம்மளுமாய் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். பலவீனமாய் சோர்ந்து போய் கவலையோடு நம்பிக்கை இழந்து இருக்கிற ஜனங்களுக்கு தமது ஆவியை அனுப்பி தைரியம் கொடுத்து தூக்கி நிறுத்த விரும்புகிறார். அதுதான் உண்மை. வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரருடைய வாழ்க்கையின் காரியங்கள், ஊழியத்தை படித்த ஒரு புத்தகத்தில் பார்க்கும். ஆப்பிரிக்க தேசத்தை அசைத்தவர். லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி வருவாங்களாம். கூடி வந்திருக்கும் போது ஒரு நாள் பெரிய கூடுகை அந்த மீட்டிங்கில் நடந்துட்டு இருக்கும் போது இவரை சோதிப்பதற்கு, கூட்டத்தை தொந்தரவு பண்ணுவதற்காகவே மரித்த ஒரு மனிதனுடைய சடலத்தை தூக்கிட்டு வந்து விட்டார்களாம். அந்த ஸ்டேஜில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. முன்னாடி போட்டு இவனை உயிரோடு எழுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டார். உயிரோடு எழுப்பினார். நீ பிரசங்கிக்கிற இயேசு உண்மையுள்ள ஒரு உயிருள்ளவர். இவர் அதை கண்டு கொள்ளவே இல்லை. அது பாட்டுக்கு இருக்குது. பிரசங்கிக்கிறாரு. திரளான ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கடைசியில எழுந்து நின்று எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கிறார்கள். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர் அந்த முன்பாக அந்த ஸ்டேஜை ஒட்டி இருக்கிற அந்த டெட் பாடியை கண்டு கொள்ளவும் இல்லை, அதை குறித்து கவலைப்படவும் இல்லை. தேவனுடைய வார்த்தை கொடுத்து லட்சக்கணக்கான ஜனங்களுக்காய் மனதுருக்கத்தோடு, பாரத்தோடு, வைராக்கியமும் வல்லமை இறங்கட்டும், நோய்கள் மாறட்டும், தடைகள் உடையட்டும் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
என்னுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கட்டுகள் அவிழ்ந்தது, தடைகள் உடைந்தது, சூழ்நிலையை மாறின அநேகருக்கு சுகம் கிடைத்தது, பிசாசுகள் அலறடித்து வெளியேறிச்சு. எல்லாம் மகிமையான காரியம் நடந்துட்டு இருக்குது. ஜெபத்தை முடிச்சு திருப்பி இந்த சாட்சி சொல்ல கூப்பிடுறாரு. யாரெல்லாம் கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக் கொண்டீங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்புறீங்க என்று கூப்பிட்ட உடனே ஸ்டேஜ்ல நிறைய அவர் சாட்சி சொல்றாங்க. ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது திடீர்னு பார்த்தா இந்த பெட்ல பாடியை கொண்டு வந்தவங்க அதை காணும், அந்த மனுஷனை காணும். அதுல என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவன் நின்று சாட்சி கொடுக்கறான், நான் உயிரோடு எந்திரிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், ஆவியானவர் அங்கு இறங்கினார். செத்து போன அந்த சரத்தை கூட ஜீவனோடு எழுப்பிட்டாரு. ஆவியானுடைய வல்லமை சாதாரணதல்ல. சீஷருடைய வாழ்க்கையில ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு முன்பும் பின்பும் பலத்த வித்தியாசத்தை பார்க்க முடியும். இந்த உயிர்த்தெழுதல் நாளை நினைவு கூறுகிற இந்த நாள்ல நமக்குள்ள ஒருவேளை பலவீனமான பகுதிகள், முடியாத பகுதிகள், சோர்ந்து போன பகுதிகள், செத்து போன பகுதிகள், இனி அவ்வளவுதான் நம்பிக்கை அடைஞ்சிட்டீங்க, எனக்கு இனி என்ன வாழ்க்கை இல்ல, அப்படி சொல்லாதங்க. ஆவியானவர் வந்துட்டார்னா மகிமையான நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவருக்காக மகத்துவமான காரியங்களை செய்கிற நாட்கள் முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. அதுதான் உண்மை. அந்த ஆவியானவராலே அது முடியும். ஏன் அவருடைய கரத்துல நம்மளை அர்ப்பணித்து நம்மை முழுவதும் அவர் ஆட்கொள்ளும்படியா விட்டு கொடுத்து ஜெபிக்க கூடாது? ஜெபிப்புமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வருகிறோம். அப்பா, உம்முடைய ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது உம்முடைய ஆவி சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்குமாப்பா. அதோடு மட்டுமல்ல, இயேசுவை மரித்திருந்து எழுப்பினவருடைய ஆவி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஆவியானவர் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே எழுப்புவீராக, உயிர்ப்பிப்பீராக. எங்கெல்லாம் முடங்கி கிடங்காங்க, எங்கெல்லாம் விழுந்து கிடக்குறாங்க, எழுந்திருக்க முடியல, இனி அவ்வளவுதான், சரீரத்துல பலவீனம் வந்துருச்சது, வாழ்க்கையில ஓட்டங்கள் எல்லாம் முடிய போது, வயதாகி விட்டது, இனி அவ்வளவுதான் சொல்லி அப்படியே தங்களையே முடக்கி கொண்டு, தங்களையே அப்படிப்பட்ட சிந்தனைக்குள் வைத்துக் கொண்டு, என்னிடத்தில் என்ன நன்மை உண்டாகாதுன்னு சொல்லி சோர்ந்து போன உள்ளங்கள் இந்த செய்தியை கேட்குமானால் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மீண்டுமாய் வாழ வயதிற்குத்த வயதை கொடுத்து ஓடத்தக்கதாய் என்னென்ன காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் செய்யும்படி அந்த பூமியில நியமித்திருக்கிறோம், அவை செய்யக்கூடிய பலனை கொடுப்பீரா. உற்சாகப்படுத்துங்க. இன்றிலிருந்து ஒரு புதிய பலனப்பா, புதிய கிருபை, ஒரு வித்தியாசம், ஒரு வல்லமையான நாட்களை முன்பாக வைத்திருக்கிறத பார்த்து வல்லமையான காரியங்களை செய்கிறவர்களாய் மாற்றுவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமே ஆமே. நம்மளை உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். தமது ஆவியினால் அதை செய்வார். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த வல்லமை நம் மூலமாய், நம்முடைய குடும்பங்கள் மூலமாய் சமுதாயத்துக்குள் கடந்து வர கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். சாவுக்கெதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சாவுக்கெதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.